ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் மகா கார்டன். நான் பார்க்க போகிறது நித்திய கல்யாணி செடி. நித்திய கல்யாணி செடி வந்து 3 தொட்டியில் இருக்குது. எல்லாமே சின்ன சின்ன தொட்டிகள் தான். அது பாருங்கள் எவ்வளவு பூத்து குலுங்குதுன்னு பாருங்கள். அதாவது நிறைய உள்ளே வந்து டார்க் கலராக இருக்கும், வெளியே கொஞ்சம் லைட் கலராக இருக்கும். டபுள் கலர் நித்திய கல்யாணி இது. பாருங்கள் எவ்வளோ கொத்து கொத்தாக பூக்கள் பூத்துருக்குன்ட்டு. இதோட விதைகள் விழுந்து தன்னாலேயே தொட்டியில் நிறைய புதிய செடிகள் வந்து நிறைய வருது. புது செடிகள் எப்படி இருக்குது பாருங்கள். இது பார்க்க வந்து ரொம்ப அழகாக இருக்கும். பாலினேஷனுக்கு இது ரொம்ப உதவுது. நிறைய வண்டுகள், வனத்தி பூச்சிகள் எல்லாம் நிறைய வருது. இந்த செடி வச்சோன்னா ஓரளவுக்கு இப்போ நிறைய வருது. இது வளர்க்குறது ரொம்ப ஈஸி. இதுக்கு வந்து சாதாரணமாக நீர் உரங்கள் எல்லாமே கொடுத்தா போதும். கிச்சன் வேஸ்ட்டு எல்லாம் கொடுத்தா போதும். இது 7 days ரோஸ். புதுசாக வாங்கின செடி. எப்படி பூக்கள் வந்து எப்படி விரிஞ்சிருக்கு பாருங்கள். பூவு உள்ளே வந்து சாண்டில் கலரில் இருக்கும், டபுள் கலராக இருக்கும். வெளியில் வந்து ஒயிட் கலரில் தெரியும். இது வந்து 7 நாளைக்கு அப்படி வாடாமல் இருக்குமா. அதான் 7 days ரோஸாக. ஏற்கனவே ஒன்று இருந்தது, இது இப்போ போயிட்டு இது கொஞ்சம் தாய் செடியாக கிடச்சிது. அதனால் மதர் பிளான்ட்டு, அதனால் நல்லா இருக்குன்ட்டு இந்த செடியை வாங்கி வச்சுருக்கேன். இன்றைக்கி இந்த பூ வந்து ஏற்கனவே மொட்டு இருந்துச்சு, இது விரிய ஆரம்பிச்சிருக்கு. இன்றைக்கி எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் பார்க்க. செடியோட தண்டுகள் வந்து எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். இது வந்து வேறு தொட்டியில் மாற்றி வச்சாச்சு, க்ரோ பேக்கில். பார்ப்போம் இது எவ்வளவு பூக்கள் பிடிக்குதுன்ட்டு பார்ப்போம். இது தக்காளி செடி, அது பக்கத்தில் இருக்குது. சின்ன தொட்டியில் தான் இருக்குது, ஆனால் நிறைய காய்கள் பிடிச்சிருக்கு. இப்போ பாருங்கள், நான் ரொம்ப பெரிய சைஸில் காய்க்காது, ஓரளவுக்கு மீடியம் சைஸில் தான் காய்க்கும். ஏன்னா சின்ன பாட்டதுனால. பெரிய பாட்டில் வச்சுருந்தோன்னா ஓரளவுக்கு நிறைய தக்காளி எனக்கு பெருசாக கிடைக்கும். இப்போ தான் வந்து நிறைய காய்கள் போட்டிருக்கு. பார்ப்போம் இது எவ்வளோ சைஸுக்கு பெருசாகுதுன்னு பார்ப்போம். ஏற்கனவே இதுலேருந்து ஒரு 2 காய் பறிச்சுருக்கேன். மொதல் காய் நல்லா பெருசாக காய்ச்சிருந்தது. அடுத்தாப்பில் வர காய்கள்லாம் கொஞ்சம் குட்டி குட்டியாக தான் இருக்குது. சின்னதுலேயே கொஞ்சம் பழுத்துருது. ஏன்னா தொட்டி மண் காணாது, நிறைய மண் போட்டிருந்தா நல்லா பெருசாக காய்ச்சிருக்கும். இதுக்கும் நம்ம உரங்கள், எல்லா உரங்களும் கொடுக்கலாம். மண்புழு உரம், பழுத இலைகள் எல்லாமே நம்ம இதுக்கு உரமாக போடலாம். அடுத்தது வந்து இது வந்து சிவப்பு கலர் இட்லி. வந்து வெட்டி விட்ட இடத்துலலாம் துளிர்கள் 2 துளிர்களாக வச்சுருக்கு பாருங்கள். ஒரு இடத்த வெட்டி விட்டதில் நமக்கு 2 துளிர்கள் வச்சுருக்கு. அதே மாதிரி பாருங்கள், எல்லா பிரான்ச்சஸ்லேயுமே புதிய தளிர்கள் நிறைய வந்துருக்கு பாருங்கள். வெட்டி விட்ட எல்லா இடத்துலையும் வந்திருக்கு. ஒரு இடத்துல கூட இது இல்லாமல் எல்லா இடமும் புது துளிர்கள் நிறைய வந்திருக்கு. இந்த செடி வந்து நல்லா சிவப்பு கலரில் நல்லா கொத்து கொத்தாக பூக்கும். இப்போ தான் கொஞ்ச நாளாக இது பூக்களை. இது எப்படி மழை சீசனாக என்னன்னு தெரில இதுக்கு. இப்போ வந்து அவ்வளோவா பூக்களை, இலைகள் துளுத்துட்டு வருது பாருங்கள். எல்லா பிரான்ச்சஸ்லேயுமே இது இருக்குது, புது துளிர்கள். வெட்டி விட்ட இடத்துல ஃபுல்லுமே துளிர்கள் வைக்க ஆரம்பிச்சிருக்கு. இது வந்து வெள்ளை கத்திரிக்காய் அறுவடை பாருங்கள். இது கொஞ்சம் ஜூம் பண்ணி எடுக்கலை பாருங்கள். இந்த காய்கள் எவ்வளோ காய்கள் இருக்குன்ட்டு. இந்த ஒரே செடியில் 7 காய்கள் இருந்தது. ஒரு காய் வந்து நேற்று பறிச்சிட்டேன், பழுக்க ஆரம்பித்ததுனால. இதெல்லாம் மிச்சமுள்ள 6 காய்கள் வந்து நேற்று அறுவடை பண்ணி எடுத்தாச்சு. இது தவிர நிறைய மொட்டுகள் கிடக்கு. பூக்கள் வந்து நிறைய இதாக காய் பிடிச்சிருக்கு. பிஞ்சுகள் ஒரு 4-5 பிஞ்சுகள் இன்னும் இருக்குது. ஒவ்வொரு காயாக அறுவடை பண்ணுவோம். ஏன்னா ரொம்ப பெரிய சைஸ் கிடையாது தொட்டி, ஓரளவுக்கு மீடியம் தொட்டிங்கனால காய் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு மீடியம் சைஸில் தான் கிடச்சிருக்கு. இன்னும் வேறு கத்திரிக்காய் செடிகள் வாங்கி வைக்கணும். இது பழைய செடி ஆயாச்சு. ஏற்கனவே ஒரு வயல் கத்திரிக்காய் போக ஆரம்பிச்சிருச்சு, அதை எடுத்துகிட்டு புதுசு வைக்கணும். இல்லை இவ்வளோ காய்கள் நமக்கு அறுவடை கிடச்சிருக்கு வெள்ளை கத்திரிக்காய் செடியில். இது வந்து பவளமல்லி. பவளமல்லி வந்து இன்னும் பூக்க ஆரம்பிக்கலை. இதுக்கு எப்போ சீசன் தெரியல, ஆனால் நிறைய தளிர்கள் விட்டுருக்கு. இதுவும் வெட்டி விட்டேன். இந்த செடியும் வெட்டி விட்டோன்னே பூத்தளிர்கள் நிறைய வந்திருக்கு. ஒவ்வொரு பிரான்ச்சஸ்லேயுமே நிறைய புது துளிர்கள் வச்சுக்கிட்டு வருது.
எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக வச்சுருக்கு பாருங்கள். இப்போ நம்ம ஒரு இது நுனியை வெட்டி விட்டால் 2 இதாக வரும், 2 இதாக அப்படி மாறும். 2 இது பண்ணி விட்டால் 4 வரும், அப்படி வரும். இந்த இதான் ப்ரூனிங் பண்ணுறது. ஆனால் இதில் இன்னும் பூக்கள் வைக்க ஆரம்பிக்கலை, மொட்டுகளே வைக்கலை. இது எப்போ சீசன் தெரியல. உங்களுக்கு எதுவும் தெரிஞ்சிருந்ததுன்னா இந்த பவளமல்லி செடியை பற்றி கமெண்ட்டில் போடுங்க. இதுக்குன்னு சீசன் இருக்கா பூக்கிறதுக்கு என்னன்னு தெரில. ஆனால் நல்லா மரம் மாதிரி ஆயிடுச்சு. ஓரளவு சின்ன பாட்டில் தான் இருக்குது, நல்லா மரம் மாதிரி ஆயிடுச்சு தண்டுகள்லாம். இது தொட்டாச்சிலிங்கி செடி. 2 கலர் இருக்குது நம்மகிட்ட, மஞ்சள் ஒன்று, வயலட் ஒன்று. இது வயலட் கலரில் பூ பூக்கிற தொட்டாச்சிலிங்கி செடி. இந்த செடி வச்சா நல்லா பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்கும், நல்லாயிருக்கும். இந்த செடியை வந்து நம்ம டெய்லி அதை தொட்டுட்டு நல்லா இது பண்ணும்போது கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸு குறையும். பாருங்கள், இதே இது மஞ்சள் கலர் வந்து பொடி பொடி இலைகளாக இருக்கும். அது ரொம்ப பொடி இலைகளாக இருக்கும் மஞ்சள் கலர் பூ பூக்கிறது. நான் அது பூ பூக்க ஆரம்பிக்கலை, பூத்தோடனே அப்டேட் போடுறேன். பாருங்கள் எவ்வளவு அடர்த்தியாக வளர்ந்துருக்கு, படர்ந்து போயிருக்கு பாருங்கள். இந்த மஞ்சள் கலர் செடியில் வந்து குட்டி குட்டி இலைகளாக இருக்கும், வயலட் கலர் பூ பூக்கிறது வந்து கொஞ்சம் பெரிய இலைகளாக இருக்கும். எவ்வளவு புது தளிர்கள் வச்சுருக்கு. இது ஒரு ஓரமாக நம்ம திருப்பி விட்டோம்னா அப்படியே அந்த செவுத்து பிடிச்சிக்கிட்டே ஓரளவுக்கு மேலே போக ஆரம்பிச்சிடும். ஓகே.